நம்ம இப்போ மூளை வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மூளையை நம்ம அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூளையை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுடலாம். லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப திருப்பக்கூடாது, லைட்டாக. மூளையை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் நரம்பு இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் ஆறணும் எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கருப்பாக இருக்க நரம்பெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மூளையை அந்த நரம்பெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு, இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டே கிண்டி விடுங்க, இன்னும் அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மூளையை போட்டுடலாம். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சுவையான மட்டன் மூளை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.